வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் குறிப்பாக வேளச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானா மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோர் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். மேடம் வணக்கம். நீங்க எந்தெந்த இடத்துல நீங்க பிரச்சாரம் மேற்கொண்டீங்க? எந்த மாதிரியான ரிசப்ஷன் இருக்கு உங்களுக்கு? வேளச்சேரி கிழக்கு மேற்கு பகுதி இரண்டிலுமே காலை முதல் மாலை வரை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம். காலை 8 மணி முதலே இந்த பகுதியிலே பிரச்சாரம் தொடங்கிவிட்டது. நீங்க வர்றப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, மிகுந்த எழுச்சியோடு உற்சாகத்தோடு வரவேற்பு அளிக்கிறார்கள். கழக உடன்பிறப்புகள், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள், தோழமை கட்சிகள், இவர்கள் அத்தனை பேரும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்கள் எல்லா இடத்துலையும் அவங்க சூரியனையும் காமிச்சு அப்புறம் கையையும் காமிச்சு இந்த ஆட்சி எங்களுக்கான ஆட்சி. இப்ப பொதுவாக அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க தான் வருவீங்கன்னு சொல்றது கிடையாது, நம்ம தான் வரப்போறோம். அதுதான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பெண்ணும் சொல்லுவது அவங்க ஜெயிக்கிற மாதிரி நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் வரப்போறோம். மிகுந்த அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் தம்பி ஹசன் மௌலானா அவர்கள் வேளச்சேரியிலே வெற்றி பெறுவார். வேளச்சேரி பொறுத்தவரை அதிமுக சார்பாக முன்னாள் எம்எல்ஏவும் போட்டியிடுகிறார். குறிப்பாக அவரும் தீவிர பிரச்சாரத்தில், எடப்பாடி எல்லாம் கூட வந்து பிரச்சாரம். எடப்பாடியோட பிரச்சாரம் பெரிய அளவில் சென்னையில் இருக்கிறது. எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் நினைக்கிறீங்க? எங்களுடைய பிரச்சாரம் என்பது, எங்களுடைய இளம் தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கு அகில இந்திய அளவில் அதுதான் ஹிட் அடிச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம். ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிகச் சரியான பதில்களை அதே சமயம் ஜனங்களுக்கு சென்று சேர்கின்ற விதத்திலே அவர் கொண்டு சென்று சேர்க்கின்றார். அந்த வகையிலே பிரச்சாரம் என்று வந்துவிட்டால் திமுகவை அடித்துக் கொள்வதற்கு ஆட்களே கிடையாது. நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை தோழமை கட்சிகளோடு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டாகிவிட்டது. அதிலும் இங்கே இருக்கின்ற இப்ப விசிக, மதிமுக, தேமுதிக இவர்கள் எல்லாம் கள பணியாளர்கள், எஸ்சிபிஐ சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து களப்பணியாளர்கள். கீழே இறங்கி எப்பவுமே ரொம்ப திறம்பட வேலை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் 2வது முறையாக இங்கே போட்டிருக்கீங்க. குறிப்பாக சென்னையில் குறிப்பாக வெள்ளம் வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி, பல்வேறு பணிகளும் நீங்கள் செஞ்சிருக்கீங்க. 4 முனை போட்டி இருக்கிறது, டிவிகே இருக்கிறது, நாம் தமிழர். எப்படி பார்க்குறீங்க இந்த போட்டி? பொதுவாக வளர்ச்சிக்கு மக்கள் வாக்களிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ வளர்ச்சியை வந்து வேளச்சேரி ஒருபோதும் பார்த்ததில்லை, தமிழ்நாடும் ஒருபோதும் பார்த்ததில்லை. இந்த வளர்ச்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தான் காரணம். இது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து வளர்ச்சியின் பாதையில் தான் மக்கள் வாக்களிப்பாங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். வேளச்சேரி 2021க்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி நிற்கும்? மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு, என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, மேடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவங்களோட எல்லாத்தோடைய கூட்டு முயற்சியில் எப்படி இந்த வேளச்சேரியா திருப்பி மாற்றி காமிச்சோம், எப்படி இந்த மழைக்கால நீர் வந்து எப்படி ஓட வச்சோம், எல்லாமே இதெல்லாம் வந்து வளர்ச்சி தானே. அதே போக வந்து நம்ம உயர் மின் கோபுரங்கள் எல்லாம் இப்போ புதை மின் கோபுரம் ஆக்கியிருக்கு. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 730 கோடி அந்த செலவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் நடந்திருக்கு. நேரடியாக வீட்டுக்கு தண்ணீர் விநியோக திட்டம் 303 கோடி ரூபாய்க்கு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. 10 வருஷமா கிடப்பில் இருந்த வேளச்சேரி இந்த 5 ஆண்டில் பல வேலைகளை முடித்திருக்கிறோம். அதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் ஏதோ ஒரு பொய்யான சில பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். அது அவங்களுடைய இயற்கையான குணம். ஆனால் ஒருபோதும் வளர்ச்சியின் பெயரால் அதிமுகவாலோ இல்லை வேற யாரோ ஓட்டு கேட்க முடியாது. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வளர்ச்சியின் பெயரால் வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த 16 சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடம்தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக கொடுத்திருக்கிறது. எப்படி உங்களுக்கு இருக்கு? குறிப்பாக இளைஞர்கள் வாக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருப்பாங்க? இல்லை, இளைஞர்கள் வந்து பொதுவாக வந்து இந்த கிளாமரஸ் ஹீரோஸ் இந்த மாதிரிலாம் ஆளுங்க பின்னாடி போறது வந்து தேவையற்ற விஷயம். நமக்கு தேவை வளர்ச்சி. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். மேன் ஹூ கேன் கிவ் ப்ராக்ரஸ், அப்படிதான் முக்கியம். அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற பேர் வந்து இட்ஸ் அ ப்ராக்ரஸிவ் நேம். அது ப்ராக்ரஸ் மட்டும்தான் தரக்கூடிய ஒரு பேர். அதனால வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு நீங்கள் துணை நிற்கணும். இல்லைனா வந்து வளர்ச்சியின் பாதையில் நீங்கள் போக முடியாது. இந்த நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடிய எவ்வளோ திட்டங்கள் வந்து நாளைக்கு தர முடியாமல் போயிடும். ஏபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த கவர்மெண்ட்ல இருக்கு. அதனால நீங்க வாக்களிக்கணும். சார், இப்போ கடந்த முறை உங்களுக்கு 2021 நாங்கள் வந்தோம். அப்போ வீரப்ப மொய்லி போன்ற உங்களோட தேசிய தலைவர் வந்தாங்க. இப்போ யார் உங்களுக்கு வர போறாங்க? நிறைய பேர் இப்ப லைன் அப்ல இருக்காங்க. லாஸ்ட் எல்லாம் வர இருக்காங்க. டிகே சிவகுமார் ஐயா வந்து நேற்று சொன்னாரு, we are sending you our leaders இருக்காரு. சந்தோஷமா இருக்கும். தலைவர் ராகுல் காந்தியோட
இதுவும் கேட்டிருக்கோம். ஸோ டெப்டி சிஎம் சாரும் வராங்க, எல்லாம் வர இருக்காங்க. இட் பி நைஸ். மேடம், இப்போ இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் நீங்க வந்து கை சின்னத்திற்கு ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கொடுக்குறீங்க. எந்த அளவுக்கு மைனாரிட்டியோட சப்போர்ட்? ஏன்னா புதிதாக கட்சி ஆரம்பித்தவருக்கு மைனாரிட்டி வாக்குகள் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கேண்டிடேட் லிஸ்ட் எப்படி இருக்கு? கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கேயோட கேண்டிடேட் லிஸ்ட் எப்படி இருக்கு? இப்போ எங்களுடைய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா தொடர்ச்சியாக மைனாரிட்டிஸ்க்கு அரணாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் தான். எங்களுடைய கட்சியில் நீங்கள் இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளோடு சேர்த்து நாங்கள் மொத்தமாக 13 வேட்பாளர்களை நாங்கள் களம் இறக்கி இருக்கின்றோம் மட்டும். ஆமாம், கிறிஸ்தவர்களுக்கு 21, 20க்கு மேற்பட்ட. நீங்கள் எங்கள் அணியில் எத்தனை பேர் இருக்காங்க? அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான். இதுல இருந்தே மக்கள் புரிஞ்சுக்கணும் யாரு உங்களோட கூட இருக்கிறாங்க. அதாவது நம்ம மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை மட்டும் நான் சொல்லவில்லை, தமிழ்நாடு மக்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் அரண் யார் என்பதை அவர்கள் தெரிந்தவர்கள், எங்களுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள். மற்றவர்கள் கூர்ந்து கவனித்து ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கான குரலை பாதுகாப்பை கொடுப்பது, அதிலையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதனால் அதில் தெளிவாக உணர்ந்து அந்த கூட்டணியை, பிஜேபி அதிமுக கூட்டணியை அடியோடு தமிழ்நாட்டிலே இருந்து வேறெடுத்துவிட்டு நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். பிரச்சாரத்துக்கு மத்தியில் பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.